பேப்பர் நம்ம வாழ்க்கையில் பேப்பர் மாதிரி இருக்கணுங்க. பேப்பர் பார்த்துருக்கீங்களா? பேப்பருக்கு எப்போதுமே ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ நம்மளோட வேல்யூ என்னங்கிறது நம்ம தீர்மானிக்கிறது தான் அந்த பேப்பரில் இருக்கும். அப்போ நம்ம வேல்யூவை நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை பேப்பர் மாதிரி நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு புக்கில் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகுது. இதே பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது, கரன்சி பிரிண்டிங் யூஸ் ஆகுது, ஒரு ஃபிலிம் பண்ணால் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு யூஸ் ஆகுது. இதே ஒரு ஃபோட்டோவை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா அதுக்கும் பேப்பர் யூஸ் ஆகுது. ரெஸ்ட் ரூமில் கூட பேப்பர் யூஸ் ஆகுது. டிஷ்யூவாக இருக்குது, எல்லா ஃபார்மேட்லேயும் பேப்பர் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ மாறும். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற பொறுத்து தான் உங்கள் வேல்யூவும் மாறும். பேப்பர் மாதிரி யோசிங்க. உங்கள் வேல்யூ என்னங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணி அதில் நீங்கள் இது பண்ணணும். நான் டாக்குமெண்ட்டாக இருக்கணுமா, இல்லை நான் கரன்சியாக இருக்கணுமா, இல்லை அவங்க என்னை யூஸ் பண்ணிக்கிற பேப்பராக இருக்கணுமா, இல்லை நான் படிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ பேப்பர் மாதிரி இருங்க. ஆனால் அதுக்கு வேல்யூ என்னங்கிறத நீங்கள் தான்